நான் தான் வந்துட்டேன்ல, இனி யாரும் எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. வெல்கம் டு நருட்டோ சங்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 14வது எபிசோடுங்க. நேத்து எங்க விட்டோம்? ஆமா, நம்ம சாஸ்கேவை கண்ணாடிக்குள்ள வச்சு சுத்து போடும் போது நம்ம ஹாக்குவை தூக்கி போட்டு அடிச்சு மாஸ் என்ட்ரன்ஸ் கொடுத்தது யாரு? நம்ம சிங்கக்குட்டி நருட்டோ. நம்ம சிங்கக்குட்டி நருட்டோ வந்து பாத்தீங்கன்னா செம்ம மாசா நின்று செம்மையா வசனம் பேசுறான். நீங்க தமிழ் படங்கள்லாம் பாக்குறது இல்லையாங்க? அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா படத்துலயுமே ஹீரோ இந்த மாதிரி கரெக்டான சமயத்துல சங்கல கத்திய வைக்கும் போதுதாங்க வருவான் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா வசனம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். கக்காசி அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா கண்ட மணிக்கு கிளிப்பாப்ல. ஏன்னா ஏன்டா டே லூசு பையில, நீ மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ணியிருந்தா கூட நம்ம சாஸ்கேவை காப்பாத்திருக்கலாடா, இப்படி நேரடியா ஓடி வந்து வசனம் பேசி எல்லாத்தையும் கெடுத்துட்டு இடம் சொல்றாப்ல. இந்த இடத்துல ஹாக்குக்கு அடையாளம் தெரியுதுங்க இவன் யாருன்னு. பிகாஸ் நான் தன்னம்பிக்கையோட போராடுவேன்னு யார்கிட்ட சொன்னா? நம்ம ஹாக்கு கிட்ட தான் அந்த பூ பறிக்கும் போது சொன்னா, சாரி மருந்து பறிக்கும் போது சொன்னா. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஹாக்குக்கு இவன் யாருன்னு தெரியுது. பட் நருட்டோக்கு ஹாக்கு யாருன்னு தெரியல. அந்த இடத்துல இப்படி பாத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நிஞ்சா பிளேட விட்டு வந்து பாத்தீங்கன்னா வீசுறா நம்ம சாபுசா. கொஞ்ச நாள் நருட்டோ செத்துருப்பாங்க. பட் ஊசியை விட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த நிஞ்சா பிளேட் எல்லாத்தையும் உடச்சே காப்பாத்திட்டான் நம்ம ஹாக்கு நருட்டோவை காப்பாத்திருக்கான். எல்லாருக்குமே ட்விஸ்ட்டுங்க. பிகாஸ் வில்லனை ஹீரோவை காப்பாத்துறான் பாருங்க அப்படின்னு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சாக்குராவும் நம்ம கக்காசியும் சொல்றாங்க, இவன் ஏன்டா எல்லாருக்கும் தெரியுற மாதிரி ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு எல்லாத்தையுமே போடணும்னு நினைக்கிறான், அதனாலதான் இந்த மாதிரி கத்தி விட்டு வீசுறாங்க பாத்தியா. இந்நேரம் இவன் மறைஞ்சிருந்து இது எல்லா டெக்னிக்கையுமே யூஸ் பண்ணியிருந்தா அப்படின்னா ஒரு வழியா நம்ம சாஸ்கேவை சேவ் பண்ணியிருந்திருக்கலாம். பட் காரியத்தை கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. போன வாட்டி மாஸ் என்ட்ரன்ஸ் கொடுத்தான் பாருங்க, ஜஸ்ட் மாஸ் என்ட்ரன்ஸ் அவ்வளவுதான். இந்த இடத்துல மொத்தமா எல்லாத்தையும் சொதப்பிட்டான் நம்ம நருட்டோ. உடனே நம்ம ருத்ரன் கேட்பாங்க, ஏன்டா டே அவனை நான் வெட்டி வீசிப்பேன்டா, எதுக்குடா அவனை போய் காப்பாத்துனேன் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல உங்க சத்துக்கு அவன் கூட மோதக்கூடாது தலைவரே, அவனை நான் தான் முடிப்பேன், அவனை நான் தான் அடிப்பேன்னு சொல்றான். சரி போ ஜாலியா விளையாண்டு வா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஹாக்குவை நம்ம ருத்ரன் அனுப்ப இந்த பக்கம் நருட்டோ, வாடா டே வாடா, இன்னைக்கு நான் பாத்துக்கிறேன் வாடா அப்படின்னு ரெட்டியா நிக்கிறான். உடனே அந்த இடத்துல சாபுசா கேட்கறான், நீ வந்து கருணை காட்டல அப்படின்னு கேட்கறான். பிகாஸ் நீ ரொம்ப ஓரளவு நல்லவன் அப்படின்னு வந்து யோசிக்கிறான். அந்நேரம் தான் வந்து பாத்தீங்கன்னா கருணெல்லாம் கிடையாது, நான் இவனை போடனுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து நிக்கிறான். ஆனா சாஸ்கேக்கு இதெல்லாம் கேட்டு எல்லாம் புரிஞ்சிருச்சுங்க. பிகாஸ் இவன் நினைச்சிருந்தானா அப்பளே கண்ணாடியை போட்டு சுத்து போட்டு குத்த வேண்டிய இடத்துல குத்தி வந்து பாத்தீங்கன்னா சாஸ்கேவை கொண்டு இருந்திருக்கலாம். ஆனா அவன் கொல்லல, உயிரோட தான் வச்சிருக்கான். இவனுக்கு காயம் தான் படுத்திருக்கானே தவிர கொல்லல. பட் இவன் ஏன் இப்படி எல்லாம் பண்றான், இவன் யார் பக்கம்னு வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ்ல இருக்கான் சாஸ்கே. இந்த பக்கம் ஃபைட்டை பார்த்தா எப்படி ஹாக்கு பவரானவன், அவன் கையில சாஸ்கேவே மாட்டி சின்ன பின்னம் ஆயிட்டான். அதனால நருட்டோவை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு கக்காசி ஒரு அடி எடுத்து வைக்கிறான். இங்க பாடுறான்னு சொல்லி ருத்ரன் சொல்றான், இங்க பாரு, நீ ஒரு அடி எடுத்து வச்சனாலும் கிழவனை கொண்டு போயிட்டே இருப்பேன். சாக்குராவும் முன்னாடி வந்துட்டா, கிழவன் பக்கத்துல ஒருத்தன் இல்ல, கிழவனையும் கொள்ளுவேன், சாக்குராவையும் கொள்ளுவேன், நருட்டோவையும் கொள்ளுவேன், ஒன்னையும் கொள்ளுவேன், தேவையான்னு கேட்கறான். எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாத நிலைமையில இருக்கேன் சார்ன்ற மாதிரி கக்காசி நிக்கிறான். உடனே வந்து பாத்தீங்கன்னா நருட்டோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற கேப்ல கண்ணாடிக்குள்ள இருந்து எரிஞ்சிருவான்னு சொல்லி கத்தியை விட்டு எறிகிறான். உடனே நம்ம ஆள் பிடிச்சிட்டு, நான் என்ன எதுவும் கவனிக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா, ஒன்ன உயிரோட விட்ட தப்பா போச்சு சொல்லிட்டு ஒன்ன முடிச்சிடலான்னு நம்ம ஆளு ஹாக்கு என்ன பண்றான் அப்படின்னா, நம்ம சாஸ்கேவை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட போகும்போது நம்ம நருட்டோ, ஏழு நீ என்னடா அடிக்கணும்னு சொன்னா, என் கூட தானடா பஞ்சாயத்து சொன்னா, வாடா ஏன்டா வரான்னு கூப்பிடுறான். பேசிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடிக்குள்ள தப்பிட்டாங்க, நான் உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன், தான் நான் ஒண்ணு முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம நருட்டோ மிரண்டா, என்னடா அவன் கைக்குள்ள இத்தனை வித்தியை வச்சிருக்கான், இவன் சாதாரணமான ஆளே கிடையாதுடா அப்படின்னு ஒரு நிமிஷம் ஜர்க்காயிட்டான். மறுபடியும் என்ன பண்ணுவானா, கத்தி எடுத்து போட்டுலாம், கத்தி எடுக்கிறதுக்குள்ள எல்லா கண்ணாடியிலும் வந்து சுத்து போட்டான். அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சுன்னு சாஸ்கே நினைச்சிட்டான். மறுபடியும் சும்மா இல்லாம ஊசி விட்டு சதக்கு நம்ம சாஸ்கேவை இன்னும் காயப்படுத்துறாங்க. இதெல்லாம் எங்க இருந்து பண்றான், என்ன பண்றான், எங்க இருந்து விடுறான், இவன் எங்க இருக்கிறான்றதே வந்து பாத்தீங்கன்னா எந்த கண்ணாடியில எவன் ஒரிஜினல்னு தெரியாம வெளியில இருந்து முழிச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம நருட்டோ கக்காசி எல்லாரும். உடனே கக்காசி சொல்றாப்ல, இந்த அட்டாக்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா உள்ளே வெளியே சேர்த்து அட்டாக் பண்ணணும் அப்படின்னு. சாஸ்கேவும் அதே தாங்க யோசிக்கிறான். ஏன்னா இவன் உள்ள, நருட்டோ வெளியே, அதனால உள்ள இருந்து வெளியே இருந்து அட்டாக் பண்ணணும்னு இதை சொல்ல வரதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா, வாடா சாஸ்கே நண்பா உன்னை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு அட்ட பாவி எல்லாத்தையும் கெடுத்துட்டேடான்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா தன்னால சாஸ்கே செம்ம காட்டில் இருக்கான். பிகாஸ் இவன் வெளியே இவன் உள்ள இருந்திருந்தா கூட கண்ணாடியை உடச்சிருந்திருக்கலாம். ஆனா நருட்டோ மறுபடியும் காரியத்தை கெடுத்துட்டாங்க. சாஸ்கே தன்னால செம்ம வெறி ஆயிட்டான். இருந்த ஒரு சான்ஸும் போச்சடா, ஒரு ஐடியாவும் போச்சடான்ட்டு முட்டா பயலே மாங்கா ஏன்டா இப்படி சோழியை முடிச்சிட்டேன்னு வந்து பாத்தீங்கன்னா நருட்டோவை கிளிகளும் கிளிக்கான். இணைய மாங்கிற போடா, உன்னை காப்பாத்துறதுக்கு தானே நான் ரிஸ்க் எடுத்து உள்ள கூச்சிருந்திருக்கேன், உயிர் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நருட்டோ கத்த, ரெண்டு பேரும் ஐயோ புரிஞ்சுக்காத ஜென்மமா இருக்காங்களேன்ற மாதிரி கிடக்காங்க. சரி விடு இதுக்கு மேல பேசி ஒன்னும் ஆபோறது கிடையாது, அதனால இந்த கண்ணாடியை போதைக்கு உடைக்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம், அதை உடைச்சிட்டா கூட வெளியே போயிடலாம்னு சொல்லிட்டு இதை நான் ஃபயர்வால் சுட்ஸுவை வச்சு நான் உடைக்கிறேன்னு சொல்லிட்டு வாயில இருந்து நெருப்பை ஊதி பாக்குறாங்க. பார்த்தா அதெல்லாம் ஐஸ்ல செஞ்சதுனால உருகிரும்னு பார்த்தா எதுவுமே உருகல. இதுக்காக நிறைய நெருப்பை கொட்டினா மட்டும்தான் சரிப்பட்டு வரும்னு சொல்லி நிறைய நெருப்பை விட்டு பாக்குறான். ஆனாலும் உருகவே இல்லைங்க, ஒரு பிடி கூட உருகலைங்க. பதிலுக்கு இவன் சும்மா இருப்பானா, மறுபடியும் ஊசி விட்டு வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றான். ரெண்டு பேர் மேலே இந்த வாட்டி ஊசி அடி ஊசி குத்து வாங்கி விழுகுறாங்க. தன்னால எங்க இருந்துரா இந்த ஊசி வருது, எங்க இருந்துரா அட்டாக் பண்றான், ஐயோன்னு இவங்க ரெண்டு பேரும் தன்னால வேதனையில படுத்து கிடக்காங்க. உடனே நருட்டோ கேட்பான், தைரியம் இருந்தா எங்கடா இருக்க சொல்றாங்கிறான். அதெல்லாம் சொல்ல முடியாது, முடிஞ்சா நீ கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றப்ப, இருடா இப்ப ஏன் ஜுட்சுவை போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன நம்ம ஷேடோ க்ளோன் ஜுட்சு தான். உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜுட்சுவை போட்ட உடனே நம்ம சாஸ்கே சொல்லுவான், வேண்டாம் நருட்டோ அவசரப்பட்டு ரிஸ்க் எடுக்காதுன்னு சொல்லுவான். பட் வந்து பாத்தீங்கன்னா ஷேடோ க்ளோன் ஜுட்சுவை போட்டு எல்லா கண்ணாடிக்குள்ளேயும் மாறி குத்த போயிட்டாங்க. இவன் அடிக்கணும்னு தவ வந்த கேப்ல அவன் இன்னும் காண்டாயிட்டாங்க. மறுபடியும் சும்மா இருப்பானா, மறுபடியும் வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஊசியை தூக்கி எல்லாரும் மேலேயும் குத்த ஆரம்பிச்சுட்டான். எல்லா நருட்டோ மேலேயும் குத்துன்னு குத்தி விட்டான்.
மொத்த க்ளோன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட்ல கலைஞ்சிடுச்சுங்க. ஒரு செகண்ட்ல ஊசி ஊத்து குத்திட்டான். அப்ப என்ன அளவுல அவன் ஸ்பீடா இருக்கான்னு பாருங்க ஹாக்கு. இதுக்கு பேரு டெலிபோர்ட் ஜுட்ஸு. அதாவது இவங்களோட இமேஜை மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும். எது ஒரிஜினல், எது இமேஜ், எது காப்பி அப்படின்றதே தெரியாத அளவுக்கு தான் அந்த கண்ணாடிக்குள்ள இருக்கும். இந்த இடத்துல தான் இவன் சொன்ன உடனே தான் நம்ம கக்காசிக்கு தெரியுது, இந்த ஜுட்ஸு நான் கேள்விப்பட்ட ஜுட்ஸு தான் அப்படின்னு சொல்லி. அப்பதான் கக்காசி இந்த விஷயம் சொல்றாரு, இந்த ஜுட்ஸு ஒன்றும் சாதாரண ஜுட்ஸு கிடையாது. ஷேரிங்கான்னு ஒரு ஜுட்ஸுல எப்படி மற்றவங்க பண்ணும்போது அந்த கையை வச்சு காப்பி அடிச்சு அவங்களோட டெக்னிக்கை வந்து ஒரே மாதிரி இந்த கக்காசி யூஸ் பண்றாரோ, அதே மாதிரி இவங்க ஒரு பரம்பரை. அந்த பரம்பரையில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த பவர் இருக்கும். இந்த கண்ணாடி மூலியமா ஐ மீன் அவங்க நகர்ற அந்த ஸ்பீடு கூட எந்த அளவுக்கு ஸ்பீடு அப்படின்றது வந்து தெரியாது. அந்த அளவுக்கு ஃபாஸ்டா மூவ் பண்ணுவாங்க. ஷேரிங்கான விட வேகமா இருப்பாங்க. ஷேரிங்கானோட கண்ணால கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜுட்ஸுவை காப்பி பண்ணவே முடியாது. காப்பி நிஞ்சாவாலேயே காப்பி பண்ண முடியாத ஜுட்ஸு ஒண்ணு இதுதான். சோ என்னால உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி கையை விரித்தாரு கக்காசி. அவ்வளவுதான், 2 பேர் கதையும் முடிஞ்சு நினைக்கும் போதுதான் தன்னம்பிக்கையை கைவிட மாட்டான் நருட்டோன்ற மாதிரி. இல்ல நான் இந்த இடத்துல எல்லாம் வீணாலாம் சிதற மாட்டேன். நான் யாரு, நான் ஹொக்காகே ஆகிறதுக்காக தான் நான் பிறந்தவன். நான் லீஃப் வில்லேஜோட மிகப்பெரிய சினோபி அப்படின்னு சொல்லி நான் பெரிய ஆள் ஆவேண்டான்னு சொல்லி அந்த இடத்துல என்ன ஆனாலும் சரி உன்னை முடிக்காம போக மாட்டேன்டான்னு சொல்றான். உடனே அந்த இடத்துல ஹாக்கு பழசெல்லாம் நினைச்சு பார்க்காங்க. நானே சோத்துக்கே வழி இல்லாம இருக்கும் போதுதான் சாபுசா இவர் தான் என்ன கூட்டு வந்து எனக்கு வாழ்க்கை கொடுத்தவர். இவரோட விசுவாசத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இன்னைக்கு இந்த இடத்துல உங்க 2 பேரும் நான் உயிரோட விட்டுடுறேன். பேசாம ஓடிடுங்க. மீறியும் என்ன தாக்குவேன், சண்டை போடுவேன் நினைச்சீங்க அப்படின்னா நான் உங்களை கண்டிப்பா கொன்றுவேன். எனக்கு வேற வழி தெரியல. நான் என் பாஸுக்கு உண்மையா இருப்பேன் அப்படின்னு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட்டா மிரட்டுறான். இருந்தாலும் நம்ம நருட்டோ சும்மா இருப்பானா, நம்ம சாஸ்கேவும் சும்மா இருப்பானா? ஆனா இதுக்கு மேல பேசுற வாயை அடிச்சு கிழிச்சு எப்படியாவது இவனை தள்ளணும்னு சொல்லி ரெட்டியா நின்னுகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பிளான போட்டாங்க. உடனே நம்ம சாஸ்கே சிரிக்கிறான். இந்த இடத்துல தாங்க இந்த எபிசோடு இதோட முடியுது. நாளைக்கு எபிசோட்ல யார் அடிச்சாங்க, யார் பொழந்தாங்க, யார் ஜெயிச்சாங்கன்றத பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பாய், வரட்டா செல்லுங்களா.